இப்ப டெலிவர் பண்ணும்போது அது மாதிரியான தனி சேம்பரோ இல்ல அதற்கான தனி இடமோ இருந்தால் மட்டும்தான் டெலிவர் பண்ணுன்ற வாய்ப்பு கொடுத்துட்டா அவர்கள் அங்கதான் டெலிவர் பண்ண முடியும். அது யார் பண்றது? கவர்மெண்ட் தானே செய்யணும். கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ்ல இருக்கு, பேப்பர்ல இருக்கு, இப்படிதான் பண்ணணும்ட்டு. பட் கடைபிடிக்கிறது இல்லை. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு. பேப்பர்ல வந்து இப்ப சட்டத்துல வந்து ரொம்ப கடுமையான சட்டங்களா இருக்கிறனால அதை எதுவுமே கடைபிடிக்காம விட்டுருவோம். கடுமையான சட்டம் எது இருக்கு? இதை பொறுத்த கடுமையான சட்டமே இல்ல. இப்போ தீயணைப்பு தீ பற்றுறதுல இருந்து பாதுகாப்புன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சட்டங்கள் வந்து நிச்சயமா நல்ல சட்டங்கள் தான் இருக்குது. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. உலகம் தரத்துக்கு அளவுக்கு நிகரான சட்டங்கள் இருக்குது. நம்ம பாதுகாப்பு நாம்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபயர் சேஃப்டி நாம்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கு. பட் அது தப்பான நாம்ஸ் இல்லை. அது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும்லாம் கிடையாது, பெரிய எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டியில் ஃபயருக்கு வந்து 28% ஃபயர் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்கோம் நாங்கள். எப்படி நீங்கள் இப்போ பண்ணுவீங்க? இதுதான் இப்போ போட்டிருக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த நேஷனல் பில்டிங் கோட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸுக்கு டோட்டலாக 28% அப்படின்னா நீங்கள் 3 lakhsக்கு வந்து மெட்டீரியல் நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 lakh நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. பாதுகாப்பு அம்சங்களுக்கு வந்து வரி அதிகமாக்கி இருக்கு. வரியை 0 ஆக்கணும், ஆக்சுவலாக அட்லீஸ்ட் 5 ஆக்கணும். பட் வரியை இது கூட பண்ணியிருக்காங்க. இல்ல இப்போ வரி கூட செஞ்சிருந்தாலுமே வரி அது ஒரு விஷயத்துல வந்து அரசாங்கத்திற்கு ஒரு பார்வைக்கு வரதான் செய்யணும். ஆனாலுமே வரி அதிகமா இருந்தாலுமே சேஃப்டின்றது வந்து இது வேற யாருக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லைல்ல. அந்த கடையில இருக்கிற அவர்களுக்கும் பாதுகாப்பு, அவர்களுடைய பொருட்களுக்கும் பாதுகாப்பு. இதுக்கு கவர்மெண்ட் ஏன் இவ்வளவு கூட போட்டிருக்கு? இதை நாங்கள் கேட்டிருக்கோம், குறைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, தெரியல. ஏன்னா